தெலங்கானாவில் அக்காவின் காதலை எதிர்த்த தம்பி செல்போன் சார்ஜ் வயரால் அக்காவின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். உடன் பிறந்த தம்பி ஊர் பஞ்சாயத்தில் காதல் விவகாரத்தை பேசி முடிவெடுத்த நிலையில் கொலை செய்ய காரணம் என்ன? தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் கோத்தூரில் வசிக்கும் ராகவேந்திராவின் மகள் ருஷிதா. இவரது இளைய சகோதரர் ரோஹித். ருஷிதா அதே ஊரைச் சேர்ந்த வாலிபர் தினேஷை 3 ஆண்டுகளாக காதலித்திருக்கிறார். இதுகுறித்து அறிந்த குடும்ப உறுப்பினர்கள் 2 பேரையும் பலமுறை கண்டித்தும் அவர்கள் காதலை கைவிடவில்லை. இந்த விவகாரத்தை கிராம பஞ்சாயத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் ருஷிதாவின் குடும்ப உறுப்பினர்கள். காதலர்கள் 2 பேரும் பார்த்து கொள்ளவோ பேசிக்கொள்ளவோ கூடாது என்றும் தொலைபேசியில் கூட பேசக்கூடாது என்றும் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 3 மாத காலம் 2 பேரும் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இல்லாதது போல வெளியில் தெரிந்துள்ளது. ஆனால் காதலர்கள் இருவரும் தொடர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இந்நிலையில் தனது அக்கா ருஷிதா காதலன் தினேஷுடன் பேசுவதை ரோஹித் கண்டுபிடித்து அக்காவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது ருஷிதா நான் தினேஷுடன் பேசவில்லை என்றும் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். உடனே ரோஹித் ருஷிதாவின் செல்போனை பிடுங்கி சோதித்த போது அவர் தினேஷுடன் தொடர்ந்து பேசியது தெரிய வந்தது. இதனால் கடும் கோபமடைந்த ரோஹித் செல்போன் சார்ஜ் வயரை தனது அக்கா ருஷிதாவின் கழுத்தில் சுற்றி இறுக்கி அவரை கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த ரோஹித் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார். வேலை விஷயமாக வெளியில் சென்றிருந்த பெற்றோர் வீடு திரும்பிய போது ருஷிதா தூங்கிக் கொண்டிருப்பது போல் படுத்த நிலையில் இருந்திருக்கிறார். நீண்ட நேரமாகியும் ருஷிதா கண்விழிக்காததால் சந்தேகமடைந்த பெற்றோர் அவரை எழுப்ப முயன்றனர். ஆனால் அவரிடமிருந்து எந்த அசைவும் இல்லை. மகள் இறந்துவிட்டதை உறுதி செய்து கொண்ட பெற்றோர் கழுத்தில் காயமிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இந்த கொலை சம்பவத்தில் தந்தை ராகவேந்திராவுக்கு தனது மகன் ரோஹித் மீது சந்தேகம் ஏற்பட்டு போலீசில் புகார் அளித்திருக்கிறார். தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த ரோஹித்தை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அக்காவை கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். நெல்லையில் அக்கா வேறு சாதி இளைஞரை காதலித்ததை பொறுத்து கொள்ள முடியாத தம்பி அந்த இளைஞரை கொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானாவில் அக்காவின் காதலை எதிர்த்த தம்பி தனது அக்காவை கொலை செய்திருக்கிறார். அக்காவின் காதலுக்கு உடன் பிறந்த தம்பிகளே எதிராக இருப்பது ஏன்? காதலை எதிர்க்கும் தம்பிகள் காதலிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் காதலிக்க மாட்டார்களா?